ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் ஷாப்பிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்துட்டு வெளியே போகலான்னு டிசைட் பண்ணதுனால ரொம்ப சிம்பிள் லன்ச் தான் பண்ணியிருந்தேன். அவரைக்காய் தொக்கு மாதிரி செஞ்சுட்டு அதிலே வந்துட்டு எக்கு போட்டு வச்சாச்சு. சுட சுட ரைஸும் வடித்து சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். என்னோடய ஃப்ரெண்டு ஃபேமிலி வந்துட்டு இந்தியா விசிட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு கிளம்பலாம். எனக்கும் வந்து ஆஃபீஸ் லீவு. ஸோ இந்த குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நான் என்னோடய ஃப்ரெண்டு அவங்க ஹஸ்பண்டு எல்லோரும் கிளம்பியாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு வரல. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் இருந்தது, எனக்கு மட்டும்தான் லீவு. டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக கிளம்புனதுனால எல்லாருமே லைட்டாக தான் சாப்பிட்ருந்தோம். ஸோ அதனால் வந்துட்டு போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா வந்து ஷார்ஜாவில் முவைலான்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஏபிசி ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கும். அங்கே வந்து வடை வேறு லெவலில் இருக்கும். அது தமிழ் கடை தான். நீங்கள் எப்போ போனாலும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராகவே இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெயும் அவ்வளோவா இருக்காது. சரி அங்கே வந்து சாப்பிட்டுட்டு வடை சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒன்று தான் கேட்டோம். இவங்க வந்துட்டு 4 வடையை வாங்கிட்டாங்க. பசங்களாம் சாப்பிடுவானுங்கன்னு சொல்லிட்டு அவனுங்க எதையுமே சாப்பிடல. ஏன்னா வந்துட்டு அவனுங்க போகும்போதே இந்த சிப்ஸ் பேக்கெட்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதையே ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க சாப்பிட்றதுக்கு காரில். என்னோடய பையனும் ஃப்ரெண்டோட பையனும் 2 பேரும் தான். ஸோ அதனால் வந்துட்டு போகிற வழியில் அப்படியே வந்து வடை சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஒரு எமிரேட்ஸ் ஐடி வாங்க வேண்டிய வேலை இருந்தது. ஸோ ஆஃபீஸ்லேருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து சாக்லேட்ஸு நட்ஸ் எல்லாம் வாங்கலான்னு தான் சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். இங்கே வந்து மீனா பஜார்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த இடத்துல வந்து நாங்கள் எப்போ ரொம்ப வருஷமாக வந்து நட்ஸ்லாம் வாங்கிட்டுருக்கோம். செம்ம சூப்பராக இருக்கும். அங்கே தான் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் இவங்களை கூட்டிகிட்டு போனேன். இவங்க ஃபஸ்ட் டைம் வராங்க. அப்படியே போகிற வழியில் வந்துட்டு இந்த அல்குபா ஏரியா இருக்கும். அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஷிப்பெல்லாம் இருக்கும் பாருங்கள். எவ்வளோ பெரிய ஷிப்பு. ஆக்சுவலாக வந்து ரொம்ப 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 பெரிய ஷிப்பு. இங்கே தெரியுதான்னு எனக்கு தெரியல. நிறைய இருந்துச்சு. பசங்களுக்கும் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. சரி ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பெரிய ஷிப்லலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டே கிளம்பியாச்சு. இதுதான் வந்து டனல். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரிசி பருப்பு ரவை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் கொட்டி வச்சு அடியில் அண்டர் கிரவுண்ட் வழியாக இந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிட்டி சென்டரில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குபாய்பா பஸ் ஸ்டேஷன் கிட்டே இருக்குது. சரி அங்கே ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு நட்ஸ் சாக்லேட்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் வண்டியில் தூக்கி போட்டுட்டு அங்கே தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபுல்லாக நட்ஸ் ரொம்ப நிறைய கம்பெனிஸோட நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. பட் எனக்கு ஒன்றுமே வந்துட்டு அஃபோர்டபுளாக இருக்க மாதிரி மீன்ஸ் லைக் ரொம்ப வந்துட்டு ஆஃபர்லாம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நாங்கள் ஜென்ரலாக வாங்குறத விட இங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அல்குபேபா சிட்டி சென்டர். நான் வந்து துபாய் வந்த டைமில் ஃபஸ்ட்டு வந்திருக்கமோ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக அங்கே விசிட் பண்ணுவோம். நிறைய ஆஃபர்லாம் போடுவாங்க. அப்போ என்ன கிடைக்குதோ அப்போ வாங்கிட்டு வருவோம். சிட்டி சென்டர் சும்மாவது போய் சுற்றி பார்த்துட்டாவது வருவோம். இங்கே வந்து நமக்கு இந்த கேர்ள்ஸ்க்கு இந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்துட்டு நிறைய டைம் ஆஃபர் போட்டு நல்லா சீப்பாகவே கிடைக்கும். பட் இது ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக இருந்தது. எங்களுக்கு அப்போ ஃப்ரூட்ஸ்லாம் எதுவும் வாங்க வேண்டிய தேவையில்லை. ஸோ அதனால சும்மா வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு சாக்லேட்ஸ்லாம் கூட வாங்கலான்னு நினச்சோம். ஆனால் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஃப்ரெண்டோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ராபெரி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அப்படியே வந்துட்டு இந்த மாங்காய்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் நல்லா இருக்கான்னு சொல்லி. ஆனால் ஆஃப் சீசனில் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. சரி அப்படியே கொஞ்சம் பிஸ்கெட் செக்ஷன் போகலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு பிஸ்கெட் கேட்டு ரொம்ப வந்துட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரொம்பவே க்ரீம் அந்த மாதிரி போட்ட மாதிரி தான் இருந்தது. ப்ளெயினாக எந்த பிஸ்கெட் வாங்குறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து காஃபி போட்டு ஒரு பிஸ்கெட் இருந்துச்சு. அது சூப்பராகவே இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ளேவர் என்னமோ ஒன்று வாங்கணும், மறந்துட்டேன். அதுக்கப்புறம் லோக்கர்னு சொல்லிட்டு லோக்கர் பிஸ்கெட்னு ஒன்று இருக்கும், அது வாங்கணும். அதெல்லாம் வாங்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டெய்ரி மில்க் வந்துட்டு 2 ஆஃபர் போட்டிருந்தாங்க, 13 dirhams என்னமோ. சரி அந்த சாக்லேட்டு இன்னும் 2-3 சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஆல்ரெடி வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இன்னுமே நம்ம வந்துட்டு நட்ஸ் வாங்கணும். அப்புறம் வந்து ஜுவல்லரி ஷாப்புக்கும் வந்துட்டு இன்னொருத்தவங்க ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால அங்கேயும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு இந்த நட் ஷாப்புக்கு தான் போகணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு கிராம்ஸ் கணக்கில் எவ்வளோ கேட்டாலும் உங்களுக்கு 100 கிராம்ஸ்லேருந்து எவ்வளோ கேஜஸ் கேட்டாலும் கிடைக்கும். அதுவும் வந்து ரொம்ப 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 ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். பாதாமில் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வேணாலும் கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஆல் ஸ்பைசஸ் அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு
உங்களுக்கு வந்து நட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே சீப்பர் ரேட்டில் இந்த மாதிரி சாக்லேட்ஸும் வந்து கேஜி கணக்கில் கிடைக்கும். இங்கே வந்துட்டு அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா இந்த குனாஃபா வந்து சாக்லேட் போட்டுருந்தாங்க, செம்மவே சூப்பராக இருந்துச்சு. 1 கேஜி வந்து 50 தரம்ஸ்னு சொன்னாங்க, ஆனால் நான் 40க்கு கடைசியில் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது. நானும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வீட்டுக்கு பருப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பைசஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். ஏலக்காயெலாம் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஸ்பைசஸ் எல்லாமே இல்லை, அதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு நானும் வந்து கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். டேட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சீப் தான். ஜென்ரலாக வந்து நம்ம வந்துட்டு கடையிலலாம் போய் வாங்கணுன்னா இவ்வளோ பெரிய டேட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து 40 தரம்ஸ் 45 தரம்ஸ் மினிமம் வரும். இந்த டேட்ஸ் பாருங்கள். ஸோ இது வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தது. ஆனால் வந்துட்டு இங்கே வந்து எங்களுக்கு வந்துட்டு 1 கேஜி 30 தரம்ஸ்க்கே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபிக்கு இதெல்லாமே வந்து கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானது ஒரு 1/2 கேஜி 1 கேஜி அந்த மாதிரி வாங்கினேன். எனக்கு ரொம்ப பெரிய யூஸ்லாம் இல்லை. அப்புறம் அந்த சைட் செக்ஷனில் பார்த்திங்கன்னா பெர்ஃப்யூம் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் ஊருக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க. சாக்லேட்ஸில் நாங்கள் இது வந்து இந்த கேஜி கணக்கில் அப்படி தான் வாங்கினோம். இந்த பேக்டு சாக்லேட்ஸ் எதுவுமே நாங்கள் வாங்கலை. இங்கே பாருங்கள், இந்த சைடு தான் வந்துட்டு இது அப்ராலாம் இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு 1 dirhams கொடுத்தாவே நமக்கு வந்துட்டு ஷிப் இல்லை போட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. இங்கேருந்து அந்த சைடில் போயிட்டு நாங்கள் வந்துட்டு அப்போது நாங்கள் இருக்கும் போதெல்லாம் போயிட்டு இருந்தோம். சூப்பராக இருக்கும், ஜாலியாகவே. பிஃபோர் மேரேஜ் வந்துட்டு நல்லா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். இப்போ அது வந்து ஸ்வீட் மெமரிஸும் ஞாபகம் வந்துச்சு. இவங்களும் போனதில்லைன்னு சொன்னாங்க. இன்னொரு நாள் வரல, ஏன்னா ஆல்ரெடி அன்றைக்கி ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. நாங்கள் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா இந்த சைடு ஏறிட்டு அப்புறமா வந்துட்டு இன்னும் அடுத்த ஸ்டாப்பில் போய் இறங்கிடுவோம். இறங்கிட்டு அங்கே ஏதாவது சாப்பிட்டுட்டு திரும்ப இந்த சைடு வருவோம். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த ஏரியாவும் ரொம்ப பார்க்கவே வந்துட்டு நல்லா நம்ம டி நகர் ஏரியா மாதிரி எப்போவுமே க்ரௌடடாகவே இருக்கும். ஏன்னா அது வந்து ஷாப்பிங் ஏரியா, நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இன்னொரு நாள் நான் வந்து போயிட்டு கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். இப்போ நாங்கள் வந்துட்டு அங்கே முடிச்சுட்டு கராமா சென்டர் வந்துட்டோம். இங்கே வந்து கோல்ட் சூக் இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கோல்ட் ஷாப் தான். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும்னாலும் அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ரொம்பவே லைட் வெயிட்லேருந்து ஹெவி வரைக்கும் நிறைய இருக்குது. ஏன்னா இங்கே ஃபுல்லாக நிறைய பேர் லைட் வெயிட்டில் தான் போடுவாங்க. அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்கும். இங்கே வந்துட்டு ஜாய் ஆலுகாஸ் இருக்குது, ஜாய் ஆலுகாஸ் 2-3 இருக்குது, கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்குது. நம்ம வந்து இந்த ஸ்கைஸியில் தான் எப்போவுமே வாங்குவோம். நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு லக்கியான ஷாப்பு. லக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் என்ன சொல்கிறது, ஒரு வாட்டி வாங்கினா வாங்கிட்டே இருப்போம். நம்ம வந்துட்டு இந்த ஒரு இயரிங் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். நானும் வந்துட்டு ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் எங்களுக்கு இந்த மந்த்து வந்துட்டு நகை அந்த மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை. ஜஸ்ட்டு நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு கோல்டில் பெருசாக கோல்டு வியர் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஆனால் எனக்கு ரிங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ரிங்ஸ் மட்டும் நான் எப்போ வந்தாலும் பார்ப்பேன். பட் மற்றபடி எனக்கு வந்து கோல்டில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஈவன் நம்மக்கிட்ட கோல்டு இருந்தாலும் நமக்கு வந்து போட்டு பிடிக்கிறது கிடையாது. அதனால வந்துட்டு எனக்கு இந்த பிளாட்டினம் வித் டைமண்ட் வாங்கணும், அப்படி இல்லைனா வந்துட்டு கோல்டு ரிங் வித் டைமண்ட் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஈவன் எங்களை கடைக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தானுங்க, செம்ம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. ஒரு பொண்ணு வேறு அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்துட்டு என் பையன் ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த சைடு ஜஸ்வினும் ரொம்ப ஆட்டம். அப்படியே வந்துட்டு அந்த கம்மல் வந்துட்டு கோல்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கும்போது February 14th முன்னாடி நாள் போயிருந்தோம். அப்போ வந்து நிறையா இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நிறைய வந்து ஸ்பெஷல்லாம் போட்டிருந்தாங்க. நான் அப்படியே வந்து இந்த ரிங் பார்த்தேன், டைமண்ட் ரிங் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. வாங்கணும், எப்போ வாங்குவோன்னு தெரியாது, பட் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வச்சுட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக வந்துட்டு நான் கோல்டு ஜுவல்லரி வாங்கி ஒரு 2 years இருக்கும். பட் எல்லாமே இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நிறையவே டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. மேக்கிங் சார்ஜஸ்லேயும் வந்து நிறைய டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ்லாம் கிடையாது, ஒன்லி மேக்கிங் சார்ஜஸ். அப்படி இல்லைனா வந்துட்டு இந்த இயரிங்க்கெலாம் வந்து பீஸ் ரேட் வரும். அதுலேயும் வந்து நமக்கு நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்து தருவாங்க. அப்படியே அது முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டட்டு கேட்டாங்க, பிளாக் கலர். ஸோ அதை வந்துட்டு வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து சில்வர் ப்ரேஸ்லெட் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட், அதை பார்க்கலாமேன்னு போயிருந்தோம். அப்படியே நான் வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு ரிங்கு வாங்கினேன். அது உங்களுக்கு காமிக்கல, இந்த மாதிரி கிடையாது, பட் பிளெயினாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்துட்டு ஹார்டீஸ் போய் பர்கர் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். பாய்.